ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எக்ஸலோட ஒரு சூப்பரான கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இதே மாதிரியே பல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸலில் பலவிதமான கால்குலேஷன்ஸை நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த கால்குலேஷனுக்கு பேசிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் மாஸ் பிரின்சிபல். போர்ட் மாஸ் பிரின்சிபல்ன்றது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, நம்ம ஸ்கூல்லையே படித்த ஒரு கான்செப்ட் தான். ஒரு கால்குலேஷனில் எந்த சீக்வன்ஸில் இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே பர்ஃபார்ம் ஆகணுன்றதை தான் இந்த போர்ட் மாஸ் கான்செப்ட் மூலமாக நம்ம படிச்சிருப்போம். உதாரணத்துக்கு நமக்கு ப்ராக்கெட்டில் இருக்க கால்குலேஷன் ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் ஆகும். அடுத்ததாக ஸ்கொயர் ரூட், பவர், இந்த கால்குலேஷன்ஸ் ரெண்டாவதாகவும், டிவிஷன் மூணாவதாகவும், மல்டிப்ளிகேஷன் 4, அடிஷன் 5, சப்ட்ராக்ஷன் 6, இந்த சீக்வன்ஸில் தான் நமக்கு ஒரு கால்குலேஷன் பர்ஃபார்ம் ஆகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, அதில் 5 + 4 × 2ன்னு நான் ஒரு டேட்டாவை கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன நினச்சிட்ருப்போம், 5 + 4 9 × 2ன்னு தான் நினச்சிட்ருப்போம். ஸோ 9 × 2 18, ஆனால் இங்கே நமக்கு வந்த ரிசல்ட் என்ன 13. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு போர்ட் மாஸ் கான்செப்ட் படி மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் ஆகும். எய்தர் நீங்கள் டேட்டாவை எங்கே கொடுக்குறீங்க, எந்த சீக்வன்ஸில் கொடுக்குறீன்றது முக்கியம் இல்லை, இந்த போர்ட் மாஸ் கான்செப்ட் படி தான் எக்ஸல் டேட்டாவை எடுத்து கால்குலேஷன் பண்ணி கொடுக்கும். இங்கே நம்ம கொடுத்தது என்ன, 5 + 4 × 2. இப்போ போர்ட் மாஸ் கான்செப்ட் படி நமக்கு மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் ஆகும். ஸோ 4 × 2 + 5ன்ற ஒரு கால்குலேஷன் தான் நமக்கு எக்ஸல் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதை எப்படி சரி பண்ணலான்னா, ஜஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம், ஓப்பன் பண்ணிட்டு 5 + 4 க்ளோஸ் பண்ணிக்கிறோம், × 2 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது, போர்ட் மாஸ் கான்செப்ட் படி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ ஃபஸ்ட்டு கால்குலேட் ஆகும், × 2ன்றது ரெண்டாவதாக தான் ஆகும். ஸோ 5 + 4 9 × 2 18 கரெக்டாக நமக்கு இங்கே வந்துடும். அதே மாதிரியே நம்ம டிவிஷன் ஃபார்முலாவையும் பார்த்துடலாம். ஸோ இங்கே 10 / 2 + 3. ஸோ 2 + 3னா 5, 10 / 5 2ன்னு நினச்சிட்ருப்போம், ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா 8. எதனால், நமக்கு இங்கே போர்ட் மாஸ் படி டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் ஆகும், அடிஷன் அடுத்ததாக தான் ஆகும். ஸோ 10 / 2 5 + 3ங்கிற கால்குலேஷன் தான் நமக்கு இங்கே பர்ஃபார்ம் ஆகி வந்திருக்கும். இதே மாதிரியே இதை நம்ம எப்படி சரி பண்ணலான்னா, ஸோ 10 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நமக்கு வேண்டிய வேல்யூவை கொடுத்துக்கலாம். ஸோ 2 + 3ன்றதை ப்ராக்கெட்டில் கொடுத்துக்கிறேன். ப்ராக்கெட்டில் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 + 3 5ன்றது நமக்கு ஃபஸ்ட்டு கால்குலேட் ஆகி வரும். அடுத்ததாக 10 / 5 2ங்கிற ரிசல்ட் நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். இதே மாதிரியே பவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். 10 + 5 × 2. ஸோ இங்கே நமக்கு ப்ளஸ்ஸை முன்னாடி கொடுத்துருந்தாலுமே நம்ம போர்ட் மாஸ் படி பவரில் இருக்கிறது தான் பர்ஃபார்ம் ஆகும். ஸோ 5 × 2 25 + 10 35, இந்த ரிசல்ட் தான் நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த போர்ட் மாஸ் படி நீங்கள் நம்பர் ஆஃப் கால்குலேஷன்ஸை கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 5 + ப்ராக்கெட்டில் 2 + 5 × 7 / 12 - 6 + 5 பவர் 2ன்னு கொடுத்துருக்கோம். இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே எப்படி பர்ஃபார்ம் ஆகுன்றத பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இதை என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு கொடுத்து இதே மாதிரியே நான் ஃபார்முலாவை என்ட்ரி பண்ணிக்கிறேன். 5 + 2 + 5 × 7 / 12 - 6 + 5 பவர் 2. ஸோ இவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஃபார்முலாஸை கொடுத்தீங்கனாலுமே எக்ஸல் அதுக்கான ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸான ஃபார்முலாவில் நமக்கு எல்லா விதமான ஃபார்முலாவுமே அப்ளை பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு ப்ராக்கெட், ஆர்டர், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஸோ இது எந்த சீரீஸில் பர்ஃபார்ம் ஆகிருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு போர்ட் மாஸ் கான்செப்ட் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூ 2 + 5ன்ற ரிசல்ட் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு பவர். ஸோ இங்கே பவர் இருக்கிறது 5 / 2. 5 / 2வோட வேல்யூ 25. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவிஷன். இங்கே டிவிஷன் என்ன இருக்குது, 7 / 12. ஸோ 7 / 12 மூணாவதாக பர்ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0.58ன்ற வேல்யூ கிடச்சிருக்கும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிப்ளிகேஷன் பர்ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் எதுக்கு கிடச்சிருக்கு, நமக்கு 2 + 5 7 × 7 / 12, இதுக்கான மல்டிப்ளிகேஷன் நமக்கு நாலாவதாக பர்ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்தது நமக்கு உண்டான அடிஷன். ஸோ அடிஷன் பார்த்தீங்கன்னா 5 ப்ளஸ் இந்த வேல்யூ நமக்கு என்ன, ப்ராக்கெட்டில் இருக்கிறதையும் அடுத்தது டிவிஷனையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு உண்டான வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஸோ 4.0833ன்ற வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது -6
ப்ளஸ் பவருக்கு உண்டான வேல்யூ நமக்கு 25 கிடச்சிருக்கு. ஸோ ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனல் வேல்யூ இதுதான் வரும். ஸோ இப்போ போர்ட் மாஸ் கான்செப்ட் படி எப்படி எக்ஸல் அனலைஸ் பண்ணியிருக்குன்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இதையே நம்ம லைவ் எக்ஸாம்பிளில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்குது. இந்த டேட்டா செட்டில் ஒவ்வொரு மாதமும் டோட்டல் எவ்வளோ குவான்டிட்டி சேல்ஸ் ஆகிருக்குன்ற டேட்டா இருக்குது. டோட்டல் எவ்வளோ யூனிட் சேல் ஆகிருக்குன்றது நமக்கு வேணும். ஒவ்வொரு மாதத்துக்கு உண்டான வேல்யூ அடிஷனில் கொடுத்துக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நம்ம செல்லில் எந்த இடத்துல நமக்கு அந்த ஃபார்முலா அப்ளை ஆகணுமோ ஜஸ்ட் அந்த செல்லை கிளிக் பண்ணி நம்ம ஈக்குவல்ட்டுன்ற சைனை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு எந்தெந்த செல்லை நம்ம ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்க போகிறோமோ அதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த செல் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சி காலமில் இருக்க தேர்ட் ரோவில் இருக்க வேல்யூ நமக்கு ரெஃபரன்ஸாக கிடச்சிரும். அதே மாதிரியே எந்தெந்த காலமை ஆட் பண்ணணும், எந்தெந்த செல்லை ஆட் பண்ணணுமோ அதை ரெஃபரன்ஸாக கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 ரெஃபரன்ஸையும் நான் இப்போ ஆட் பண்ணால் எனக்கு டோட்டல் எவ்வளோ யூனிட் சேலாக இருக்குது இந்த 3 மாதத்துலன்ற டேட்டா கிடச்சிருச்சு. இதே மாதிரியே ஒவ்வொரு செல்லையும் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அந்த செல்லை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு கியூப் ஐக்கான் தெரியும். அதில் மவுஸை ட்ராக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் தெரியும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா செல்லுலேயுமே நமக்கு அந்தந்த ரெஃபரன்ஸ் படி நமக்கு உண்டான வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம அடிஷனை பர்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். நம்மக்கிட்ட இப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்கவுண்ட்டுக்கு முன்னாடி ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்ற டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்போ டிஸ்கவுண்ட்டோட அமௌண்ட் தெரியணும். ஸோ என்ன பண்ண போகிறோம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளோ சேல் ஆகிருக்குன்றத இன்டூ அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு முன்னாடி எவ்வளோ யூனிட் ப்ரைஸ்ன்ற மல்டிப்ளிகேஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணணும், டிஸ்கவுண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்கவுண்ட்டு இங்கே நமக்கு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இங்கே எக்ஸலில் அது பர்சன்டேஜாக இல்லை, ஒரு வேல்யூவாக தான் இருக்குது. ஸோ அதை பர்சன்டேஜாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும், 4/100ன்றதை கொடுக்கணும். ஸோ அந்த செல் ரெஃபரன்ஸை கொடுத்துட்டு /100ன்றதை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்தா நமக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ன்றது இங்கே கிடச்சிரும். ஸோ டோட்டல் ப்ரைஸில் 4% நமக்கு டிஸ்கவுண்ட். ஸோ அந்த 4%க்கு உண்டான வேல்யூ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ நம்ம டிவிஷனையும் பர்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபைனல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸை லெஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் ஃபைனல் ப்ரைஸ். ஸோ என்ன பண்ண போகிறோம், டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளோ சேல் ஆகிருக்கு இன்டூ யூனிட் செல்லிங் ப்ரைஸ், இண்டிவிஜுவல் செல்லிங் ப்ரைஸ் பிஃபோர் டிஸ்கவுண்ட்டை கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இதே மாதிரியே அந்த கால்குலேஷனை நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே அடைச்சிக்கிறோம். அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணிங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட் போக எவ்வளோ வேல்யூக்கு சேல் பண்ணியிருக்குமோ அந்த டேட்டா நமக்கு கிடச்சிரும். ஸோ இன்னும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் இருக்குது, ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்றது நமக்கு வேணும், அதாவது பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஸோ டோட்டல் காஸ்ட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். இப்போ டிவிஷனை பர்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். டிவிஷனை பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுத்தனா நமக்கு வாங்கின விலை எவ்வளோன்றது கிடச்சிரும், அதாவது ஒரு யூனிட்டை எவ்வளோ வாங்கியிருக்கோன்றது கிடச்சிரும். இப்போ டிவிஷனை நம்ம பர்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்தது சப்ட்ராக்ஷனுக்கு போய்க்கலாம். இப்போ நமக்கு ப்ராஃபிட் வேணும். நம்மக்கிட்ட எவ்வளோக்கு வித்தோன்ற வேல்யூ இருக்குது, எவ்வளோக்கு வாங்கணுன்ற வேல்யூ இருக்குது, ஜஸ்ட் அதை ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் டோட்டல் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ரெண்டையும் என்ட்ரி கொடுத்தனா நமக்கு டோட்டல் எவ்வளோ ப்ராஃபிட்றது கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, அதை நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியே பல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது, ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.